எப்பயுமே மனிதர்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான விஷயம் அந்த என்ன சொல்கிறது அறியாமையை போக்குறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நமக்கே தெரியாமல் வந்து சில விஷயங்கள் நம்ம செய்வோம். அதை மாற்றிக்கணும் அப்படிங்கிறது தான் ஆல்வேஸ் ரெக்வெஸ்ட் இந்த பீப்புள்ஸ்க்கு நான் கேட்குறேன். ஸோ டைம் வந்து எங்கள் தம்பி வந்து எப்பயுமே வெளிநாட்டில் தான் இருப்பான். இந்தியாவில் நான் வேலை பார்த்து ரொம்ப ரேரு. அப்படி இருக்கும்போது வந்துட்டானாவே என்கிட்ட தான் இருப்பான் அதிகமாக. ஏன்னா ரொம்ப ரொம்ப எவ்வளோ சண்டை போட்டுக்கோமோ அவ்வளோக்கு ரொம்ப பிரியம் இருக்கும். அது வேறு விஷயம். ஸோ வந்துட்டு ஆஃபீஸ் விஷயமா ஒரு 15 டேஸ் வந்து தான். அப்போ வந்து எங்களை எப்பயுமே வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க எங்கிட்ட வெளியில். ஏன்னா என் ஹஸ்பண்டுக்கு அவருக்கு நேரம் இல்லை. அதனால் பாப்பாவும் நானும் என் தம்பி போயிட்டு இருந்தோம். ஸோ அவன் காரை வந்து வரல. எனக்கு அரை மணி லேட் ஆகிடுச்சு. ஆனால் அவனுக்கு டியூட்டி வேலை பார்க்குறதுக்கான டைம் ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் போயிருப்போம் நம்ம திருச்சிக்கு. பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா 3 சீட்டை வந்து பண்ணிட்டான். எப்பயுமே பாயிண்ட் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் போயிட்டு போனாங்க. ஏன்னா பாப்பாவும் இருக்கிறதுனால ஒரு சீட்டாக இருக்காங்க பாப்பாவுக்கு மடியில் எப்பயுமே வச்சுக்கோங்க அதை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்களுக்கு எதிர்த்தாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் இருந்தாங்க. அந்த பொண்ணு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டை வச்சுட்டு ஏதோ சொல்லிட்டு இருந்தது. அது சடன்லி எந்திரிச்சு ஒருத்தர் நின்றுட்டு இருந்தார் எங்களோட சைட் அந்த சைடில் இந்த சைடு இங்கிட்ட அங்கிட்ட தள்ளாடிட்டு இருந்தார். எனக்கு ஆக்சுவலி எனக்கு தெரியாது. என் தம்பி நோட் பண்ணிட்டு இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். அவனுக்குமே அந்த வரைக்கும் தெரியாது. ஸோ பார்த்தீங்கன்னா அவர் பிடிக்கிறதுக்கான ஏதாவது ஒரு வழி கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தார். அது எனக்கு தெரிஞ்சு ஒன்று போயிடுச்சு. அது பின்னாடி அவனுக்கு தெரியும். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஏதோ ஹஸ்பண்ட் சொன்னால் ஓடி எந்திரிச்சு அடிக்க போயிட்டார். என்னடா நீ பொது இடத்துல வந்துட்டு இந்த மாதிரி நடந்துக்கணும். அந்த பொண்ணு இந்த பக்கம் வந்துட்டு புருஷன் அந்த பக்கம் அப்படின்ட்டு. ஏன்னா அவர் கால் அந்த பொண்ணு மேலே படுறது போல இருக்குது. ஸோ அதை தவிர நினைச்சிச்சு. என் தம்பிக்கு ரொம்ப உடனே புரிஞ்சுட்டேன் சடன்லி. ஏன்னா அவருக்கு வந்து கால் இந்த கையில் வந்து குச்சி வச்சுட்டு தான் நின்றுட்டு இருந்தார் ஆங்கிலம். உடனே என் தம்பி வந்துச்சு டேய் அப்படின்னு ஒரு சவுண்டு. என்னடா பேசிட்டு இருக்காரு. எனக்கு பயமாக போயிடுச்சு. என் தம்பி வந்து பொது இடத்துல அந்த மாதிரி பேசுகிற ஆளும் கிடையாது. நீ உட்காந்துக்கிறது அவரோட சீட்டில் தான்டா அறிவிட்ட நாயே அப்படின்னு சொல்லி அவன் பார்த்துட்டு என்ன நீங்கள் அப்படின்னு சொன்னான். மேலே பாரு என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த கை கால் ஊனமுற்றவர்கள் சீட்டில் போட்டுப்பாங்க இல்லையா அந்த சீட்டில் தானே நீ உட்காந்துருக்கா அவர் கால் பாருங்கள் அப்படின்னு சொல்லி பின்னாடி நீங்கள் 2 பேர் கப்பிள்ஸ் நீங்கள் ஜோடியாகவே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னையும் பாப்பாவும் அந்த சைடு வச்சுட்டு பாப்பா கையில் தூக்கிட்டு அவரை என் கூட உட்கார வச்சுட்டு நின்றுட்டான். இது ஏன் சொல்ல போகிறேன் அப்படின்னா எதையுமே நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்காமல் ஒருத்தவங்க பற்றி எதையுமே தெரிஞ்சுக்காமல் இவங்க இப்படி தான் செய்வாங்க அப்படின்னு நம்ம ஒரு கேல்குலேஷன் போகிறோம் இல்லையா அது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா இந்த உலகமே வந்துட்டு கெட்டவர்களை வந்து சீக்கிரமாக நம்புது நல்லவர்கள் வந்து நம்பவே நம்பாது. இதுதான் உலகம். இது நான் புரிஞ்சுக்கிட்டு அன்னையிலேருந்து நான் எப்பயுமே நோட் பண்ணுற விஷயம் வந்துட்டு எதாக இருந்தாலும் சரி நான் பார்க்காது கிடையாது. சைட் கேப்பில் வந்து கை இந்த பக்கம் அந்த பக்கம் வரும். இதெல்லாம் யூஸ்வலாக நடக்கிறது பஸ்ஸில். அதுக்கான பனிஷ்மெண்ட் கொடுக்குற ஆள் நான். ஏன்னா என்கிட்ட எங்கள் அப்பா கிட்ட அந்த தேடி நான் எனக்கு வந்து இருப்பீங்க இந்த மாதிரி நடந்ததுன்னா உனக்கு அழிக்கப்பட்ட அநீதி அது தட்டிக்கிட்ட உடனே உனக்கு உண்டு. அதனால் எப்பயுமே நீங்கள் செஞ்சுமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் எங்கள் தம்பியும். அதனால் இந்த லைஃப்பில் என்ன மறக்க முடியாது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால் எப்பயுமே அலசி ஆரஞ்சு அதன் பிறகு என்ன நடக்குதுன்றது தீவிர சார் பார்த்துட்டு அதுக்கான இதை நீங்கள் பண்ணுங்கள். ஓகேவா? அதனால் இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.